Hi guys, CA Sheshadri this side, faculty for law and audit. இப்போ எப்படி இருக்கீங்க நான் கேட்க வரல. thumbnail பார்த்திருப்பீங்க. ஒரு மினி ஹார்ட் அட்டாக் வந்து உட்கார்ந்துருக்கிறோம் பேசிக்கலி ஆஸ் law faculties, not only law faculties, எல்லா ஃபேக்கல்டிஸுக்குமே வித் ரெஸ்பெக்ட் டு CA ஃபவுண்டேஷன் ரிசல்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப வேதனையாகத்தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் அட்வைஸ் மை ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு கொஞ்சம் விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லணும், தயவு செஞ்சு கேளுங்க. You might be heartbroken, but you are never defeated. இதான் நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அதை ஃபர்ஸ்ட் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த டைம் ரிசல்ட் பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா தான் இருக்குது as compared to previous இயர்ஸ்ல எல்லாமே நீங்க பாத்துட்டீங்கன்னா 25% மேல தான் ரிசல்ட் போயிருக்குது. இந்த அட்டெம்ப்ட் நியூ சிலபஸ் 15% தான் கொடுத்துருக்கிறான். சரியா? இப்போ நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணினோமுங்க as faculties also, ஏன்னா புதிய சிலபஸ் வரும்போது கொஞ்சம் ரிசல்ட்ல கொஞ்சம் பூம் வில் கம். அது வந்து இன்டர் பொறுத்த மட்டும் நடந்திருக்குது, ஃபைனல் பொறுத்த மட்டும் நடந்திருக்குது. ஆனா வித் ரெஸ்பெக்ட் டு ஃபவுண்டேஷன் நடக்கல. இதுக்கு உண்டான பெரிய ஒரு விஷயம் என்னது கேட்டீங்கன்னா, இதுல இருந்து என்ன ஒரு விஷயம் புரிஞ்சிருக்குதுன்னா, என்ட்ரி லெவல அப்படியே பிடிச்சிட்டாங்க. அதாவது என்ட்ரியிலேயே ஃபில்டரேஷன் ரொம்ப அதிகமாக பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவும் ஃபவுண்டேஷன்ல எனக்கு தெரியும் ஃபவுண்டேஷன் பசங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பிகாஸ் அக்கவுண்ட்ஸ் லா ஃபுல்லா 100 மார்க் டிஸ்கிரிப்டிவ் அண்ட் யூ ஹேவ் எக்கனாமிக்ஸ் அண்ட் மேக்ஸ் ஃபுல் எம்சிக்யூ. இப்போ இன்டர் வந்துட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு எப்படி வரும்? எல்லாமே 30 மார்க் எம்சிக்யூ, 70 மார்க் டிஸ்கிரிப்டிவ் வந்துடும். எம்சிக்யூ நிஜமாவே மார்க் உங்களை அப்ஹோல்டு பண்ண உதவி பண்ணும். ஆனா ஃபவுண்டேஷன் அது இல்லை. பட் எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். நிறைய பேர் நான் ரிசல்ட் பார்த்துட்டேன். நான் ரிசல்ட் பண்ணேன் நேற்றுக்கு நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னா, 10 பேர் என்ன கூப்பிட்டாங்கன்னா 10 பேர்ல 4 பேர் பாஸ்ன்னு சொன்னாங்க. மிச்சம் 6 பேர்ல வந்து கிடைக்கல சொன்னாங்க. இந்த கிடைக்காம போனவங்கல்ல அக்கவுண்ட்ஸ்ல மார்க் இருக்குது. எதுல போயிருக்குதுன்னா லா போயிருக்குது, சில பேருக்கு மேத்ஸ் போயிருக்குது. ஏமா 2 பேருக்கு எக்கனாமிக்ஸே போயிருக்குது. எக்கனாமிக்ஸ் 28 ஒருத்தர் இருக்கான், லா பாஸ் பண்ணிட்டான், அக்கவுண்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டான், மேத்ஸ் கம்மியாயிடுச்சு, எக்கனாமிக்ஸ் 28ங்க. சோ எனக்கு இப்ப என்ன நடக்குதுன்னே தெரியல. நிஜமா பார்த்துட்டு நானே ஷாக் ஆயிட்டேன். நானே ஹார்ட் அட்டாக்ல உட்காந்துருக்கேன். நானும் ஹார்ட் அட்டாக்ல இருந்து மீண்டு வரணும். ஓகே, ஐ ஆம் ஆல்சோ கமிங் பேக். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ரொம்ப வருத்தமாக தான் இருப்பீங்க ஃபவுண்டேஷன் பசங்களா. எனக்கு தெரியும் நீங்க ரொம்ப சின்ன பசங்க, 12th முடிச்சு வந்திருக்கிறீங்க, உங்களுடைய லைஃப்ல தோல்வியே சந்திக்காம வந்திருக்கீங்க. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, யூ ஆர் டஃபர் தேன் CA ஃபைனலிஸ்ட். ஏன்னா கிரவுண்ட் லெவல்ல ஃபில்ட்ரேஷன் அதிகமா போயிட்டு இருக்குது. they are choosing the best to the CA. ஸோ அது வந்து ஏங்க சிஏல பெஸ்ட் தான் வராங்க. அது வரவேற்புக்கு உண்டான விஷயம் தானே, இல்ல சொல்லவே இல்லை. ஆனா என்னங்க நடக்குதுன்னா, இந்த ஃபில்ட்ரேஷன் வரும்போது முழுமையா ப்ராப்பரா படிக்காதவங்களுக்கு அடி வருது. ஸோ ரொம்ப முக்கியமுங்க, யூ ஹாவ் செப்டம்பர் எக்ஸாம் இஸ் தேர். செப்டம்பர் எக்ஸாமுக்கு 40 days தான் இருக்குது. நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, ஆல்ரெடி படிச்ச விஷயம் தான். இந்த 40 days ஆகஸ்ட் மந்த் நல்லா யூஸ் பண்ணுங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய பேர் பயந்துட்டீங்க, ஐயோ செப்டம்பர் எழுதணுமா வேணாமா. ஏமா இந்த ட்ரெண்ட் இப்பதான் ஆரம்பிச்சிருக்குது. இப்பதான் 15% போட்டிருக்கான். நெக்ஸ்ட் அட்டம்ல சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் அட்டம்ல 20 போட்டா 25 போட்டா சொல்ல முடியாது, ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஐசிஏ நமக்கு ஒண்ணுமே சொல்ல முடியாதுங்க. வாட் தே டிசைட் அதுதான். அவங்க ஐசிஏ நோஸ் எவ்ரிதிங். ஹவு த இண்டஸ்ட்ரி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது, எப்படி பாஸ் பெர்சன்டேஜ் வைக்கணும், இல்லை அவங்க தீர்மானம் பண்றதுங்க. நமக்கு அவங்களை குத்தம் சொல்லவே முடியாது. அவங்க வந்து அங்க எக்ஸ்பர்ட்ஸ், ஐசிஏல இருக்கிறவங்க, they are expert, they are analyzing the market, analyzing what industry needs. அதோட அடிப்படையில தான் பசங்களை பாஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, டிபெண்டிங் அப்பான் டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஸோ பேசிக்கலி ஒன்று புரிஞ்சுக்கங்க, கிரவுண்ட் லெவல்ல ஃபில்ட்ரேஷன் நல்லா போயிட்டு இருக்குது. ரொம்ப கஷ்டகரமாக தான் இருக்குது உங்களுக்கு, எனக்கு தெரியுது. நீங்க மீண்டு வரணும். பிகாஸ் யூ ஆர் த டஃபஸ்ட் பீப்புள் ரைட் நவ் தேன் CA ஃபைனலிஸ்ட். அண்ட் 40 days எப்படி எல்லாம் படிக்கலாம் ஒரு வீடியோ நான் கண்டிப்பா போட போறேன் இன் தமிழ். கைஸ் நீங்க பயந்துக்காதீங்க, எந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் சொல்லிட்டு கண்டிப்பா I will do a session also in YouTube. Now one more thing, சார் எங்க அடிபட்டது தெரியணும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க RTIல ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல யூ அப்ளை ஃபார் த காப்பீஸ். இப்போ நீங்க கேட்பீங்க, சார் செத்து போன பணத்துக்கு போஸ்ட்மார்ட்டம் தேவையா கேட்பீங்க. வேணும்னா பண்ணினா உங்களுக்கு தெரிய வரும் எங்க போயிருக்குது, எங்க மார்க் லூஸா இருக்குதுன்னு தெரியும். ஆனா எனக்கு ஒரு விஷயம் கேட்குதுங்க, லால மார்க் கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஏன்னா
ஐஆர்எஃப் நல்ல கொஸ்டின் கேட்டிருக்கான். எல்எல்பி நான் போஸ்ட்மார்ட்டம் பண்ண விரும்பல. நான் போஸ்ட்மார்ட்டம் மார்க் யாருக்கெல்லாம் லோல கம்மியா இருக்குதோ நான் போஸ்ட்மார்ட்டம் பண்ண விரும்பல. நீங்க என்ன எங்கிட்ட வந்து கமெண்ட் பண்ண வேணாம். ஆனா நான் சொல்றேன், ஆஸ் ஏ ஃபேக்கல்டி சொல்றேன், பேப்பர் டஃபா இருக்கல. எங்க போச்சு தெரியணும்னா நீங்க காப்பி எடுத்து பாருங்க. ஐஆர்எஃப் நல்ல கொஸ்டின், எல்எல்பி நல்ல கொஸ்டின், கம்பெனிஸ் ஆக்ட்ல நல்ல கொஸ்டின் தான் கேட்டிருக்கான். கான்ட்ராக்டும் சோகாவும் தான் கொஞ்சம் ஹை லெவலா கேட்டிருக்கான். நெகோஷியபிள் அப்படியே புக் பேக் தான் வந்திருக்குது. ஐஆர்எஃப், எல்எல்பி, கம்பெனி நெகோஷியபிள் எல்லாமே தெரிஞ்ச கொஸ்டின். பார்ட்னர்ஷிப்ல இருந்து 2 டைரக்ட் கொஸ்டின்ஸ். நான் கேட்கிறேங்க, கொஞ்சம் கூட நல்லா படிச்சவனுக்கு 50 மார்க்ஸ் எழுத முடியும். சூப்பரா 50 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியற பேப்பர் தான் லா. நான் லா டஃப்னு சொல்லவே மாட்டேன். என்னோட ஐம் தேங்கிங், என்னோட அறிவில 7+ students have got 60+. My highest 68 mark வரை போயிருக்குது. ரொம்ப சந்தோஷம் for that, because I know my students are working hard. We faculties are also working hard for students. We faculties also take responsibility in the pass mark as well as in the failure marks. எங்களுக்கும் நீங்க தோத்துட்டீங்கன்னா நாங்களும் தோக்குறோம் தான் நான் அப்படிதான் எடுத்துப்பேன். ஏன்னா நான் வந்து சும்மா கிளாஸ் எடுத்துட்டு போறவன் கிடையாது. கிளாஸ் எடுத்து நான் கூப்பிட்டு பேசுவேன். பாஸ் பண்ணிருக்கீங்களா, எப்படி படிக்கிறீங்க, என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்களும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறோம். ஸோ கைஸ், நீங்க என்ன பண்றீங்கன்னா விட்டுருங்க. ஸ்டார்ட் நாளையில இருந்து ஆரம்பிங்க. 40 days சூப்பரா பண்ணுங்க. நீங்க மறந்துடுங்க, என்ன நடந்திருக்க மறந்துடுங்க. எனக்காக ஒரு விஷயம் பண்ணுங்க. இந்த செப்டம்பர்ல உயிரை கொடுத்து படிங்க. 1.5 மாசம் இல்ல, 40 days இருக்குது. படிங்க. ஹார்ட் ஒர்க். You will surely, you are not defeated. It is just a matter of time. மீண்டு வந்துதான் ஆகணும். கைஸ், நன்றி, வணக்கம். This is CA Seshadri.